இந்த வீடியோல நம்ம 10th மேக்ஸ் 2.3ல தேர்ட் சம் பார்க்குறோம். சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. 5x கான்குரண்ட் டு 4 மாடியூல் 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரியலையா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இந்த சைடு இருக்கு இல்லையா 4, இது என்ன 4 பிளஸ் 4, அது வந்து நம்ம இந்த கான்குரண்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வருவோம். ஓகே, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ 5x மைனஸ் 4, அந்த பிளஸ் 4 இந்த சைடு வரும்போது மைனஸ் 4 ஆயிடுச்சு. கான்குரண்ட் டு மாடியூல் 6. ஓகே, இப்போ இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ மாடியூல் 6ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு 5x மைனஸ் 4ன்றது இருக்கு. இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம், அதை 5ஓட மல்டிப்ளை பண்றோம். இப்போ ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சர்ல இருந்து 4 வந்து நம்ம மைனஸ் பண்றோம். இப்போ ஒரு நம்பர் கிடைக்கும். ஃபைனலா அந்த நம்பர் எப்படி இருக்குமா, 6ஓட மல்டிபிளா இருக்குமா. சரி, 6ஓட மல்டிபிள்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை, 6 டேபிள் தான். பாருங்க, 6, 12, 18, 24, 30, 36, இது எல்லாமே அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது எல்லாமே 6ஓட மல்டிபிள்ஸ் தான். இதுல ஏதோ ஒரு நம்பர் தான் இந்த சைடு கிடைக்கும். ஓகே, சரி, இப்போ இதுல நம்ம கன்ஃபார்மா இருக்கும். இப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம வந்து 1 அப்படின்ற நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, சரி, நீ மறுபடியும் உங்களுக்கு ஒரு டவுட் வருது, மல்டிபிள்ஸ்னா என்ன, ஆரின் மடங்குனா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏதோ ஒரு நம்பருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 24 எடுத்துக்கிறோம். இதை 6ஆல டிவைட் பண்றோம். அப்போ 4 24. ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு, 0 கிடைச்சிருக்கு. ரிமைண்டர் 0 கிடைச்சு, நமக்கு வந்து ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா, 0 வரும்போது என்ன நம்பர் இருந்துச்சு, 24 இருந்துச்சு. அப்போ இந்த 24 வந்து 6ஓட மல்டிபிள். ரிமைண்டர் 0 கிடைச்சதுன்னா என்ன அர்த்தம், இந்த 24 வந்து 6ஓட மல்டிபிள்னு அர்த்தம். ஓகே, இப்போ உங்களுக்கு மல்டிபிள்னா என்னன்னு தெரியுதா, கரெக்டா அந்த நம்பரால டிவைட் ஆகும். அதுக்கு பேரு தான் மல்டிபிள்ஸ். சோ 6ஓட மல்டிபிள்ஸ்ன்றது 6 டேபிள் தான். ஓகே, இப்போ இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த சம் செய்ய போறோம். இப்போ எக்ஸுக்கு வந்து என்ன நம்பர் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்றது அப்படின்னா, 1 2 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸுக்கு 1 அப்படின்றத கொடுக்குறோம். எக்ஸுக்கு 1 அப்படின்னு கொடுத்தோம்னா 5 into 1 5 தான். ஓகே, அப்ப 5 minus 4 is equal to plus 1. ஓகே, plus 1. 5ல இருந்து 4 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1 அப்படிங்கிறது கிடைக்குது. 1 வந்து இந்த 6ஓட மல்டிபிளா, 6ஓட மல்டிபிள்ன்றத நம்ம செக் பண்றோம் இல்லையா. சோ 6ஓட மல்டிபிள் 1 கிடையவே கிடையாது. 6ஓட மல்டிபிள்ன்றது 6ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த 1 அப்படிங்கறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ண கூடாது. சரி, அடுத்து வந்து 5 எக்ஸுக்கு வந்து 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சோ 2 கொடுத்தோம்னா 5 into 2 10. 10 minus 4ன்றது என்னது, 6. 6ன்றது 6ஓட மல்டிபிளா, ஆமா மல்டிபிள் தான். ஓகே, அப்ப நம்ம இங்க என்ன கொடுக்க போறோம், 2 அப்படிங்கறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். மாடியூல் 6. ஓகே, இப்போ இது 10 minus 4 கான்குரண்ட் டு மாடியூல் 6. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் நீங்க செஞ்சாலும் ஒண்ணுதான், செய்யலைனாலும் ஒண்ணுதான். 6 மாடியூல் 6. இப்போ இந்த கரெக்டான ஆன்சர் வர்றதுக்கு நம்ம எக்ஸுக்கு என்ன நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 2 அப்படிங்கறத சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது, 2. சப்போஸ் இன்னும் ஏதாவது மல்டிபிள்ஸ் கொடுங்க அப்படின்னா எக்ஸுக்கு நீங்க அடுத்து என்ன நம்பர் கொடுப்பீங்க. இப்ப 2 கொடுத்திருக்கீங்க, அடுத்து என்ன நம்பர் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இங்க என்ன இருக்கு, மாடியூல் 6. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், கிடைச்சிருக்க ஆன்சர் என்னது, 2 கிடைச்சிருக்கு. இந்த 2 கூட 6 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 2 plus 6 என்னது, 8. 8 plus 6 என்னது, 14. அப்படியே டாட்டட் வைங்க. அப்படியே நீங்க 6 6 ஆட் பண்ணிக்கிட்டே போலாம். அதுதான் எக்ஸோட வேல்யூ. இவ்வளவுதான் இந்த சம். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம்.